பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதான உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் தானே கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி உங்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி நிச்சயித்து கர்த்தர் நடத்துவாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 22வது சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். ஆமென். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். இன்றைக்கு ஒரு தாய் தன் வயிற்றிலே ஒரு கரு உருவாக்கப்பட்ட பின்பு அது உருவாகி காலங்கள் கடந்து சென்று அதற்கேற்ற நாட்கள் வரும் பொழுது மருத்துவமனையில் நம்ம போய் நிற்போம். பெரிய சந்தோஷம். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த டாக்டர் மூலமாய், இந்த மருத்துவமனை மூலமாய் எனக்கு என் பிள்ளைய நான் பிரசவிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா, அங்கே பிரசவம் பார்க்குறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயாமாராக இருக்கும், இல்லைன்னா நர்ஸாக இருக்கும். பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும், டாக்டர் வந்து இதெல்லாம் பண்ண போகிறாரு, இதெல்லாம் செய்ய போகிறாரு. அதில் வர நிறைய பேருக்கு ஒரு பெருமை இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் என் பிள்ளை பிறந்தா தெரியுமா, இந்த மருத்துவமனையில் இந்த டாக்டருடைய கீழே தான் என் பிள்ளை பிறந்தா தெரியுமா, அவங்க தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க, அவங்க தான் பிரசவத்தை பார்த்தாங்க. இதில் ஒரு பெருமை நம்ம ஆட்களுக்கு உண்டு. ஸோ பாருங்கள், இப்படி இத்தனை காரியங்கள் செய்தாலும் அதை எடுக்கிறது யாருன்னா, அது கீழே இருக்கிற ஏதோ ஒரு நபர், அந்த ஸ்டாஃப்ஸ் யாராவது தான். இப்போ இன்றைக்கி வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை கற்பத்திலிருந்து எடுத்தவர். கற்பத்திலிருந்து எடுத்தவர். அப்போ கற்பத்திலிருந்து பிறக்கும்போது ஒரு தாய் அந்த பிள்ளையை எடுத்து மகிழுகிறாள். அந்த பிள்ளைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறாள், ஃபீட் பண்ணுறா, தாய்ப்பாலை கொடுக்குறா. 6 மாதத்துக்கு பின்பாக அந்த பிள்ளைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குறா. அடுத்து 1 வருடம் கழித்து அந்த பிள்ளைக்கு வேண்டிய பலமான ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. அதன் பின்பாக அந்த பிள்ளையினுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து 2.5 வருடங்கள் கடந்த பின்பாக ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு அனுப்புகிறா. 3.5 வருடம் கடந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறா. இப்படியாக அந்த பிள்ளைக்கு அந்தந்த நேரத்திற்குரிய தேவைகளை சந்தித்து நடத்த வேண்டிய காரியங்களை செய்து பிள்ளையை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். உலக பிரகாரமான ஒரு பெற்றோரே, ஒரு தகப்பன் தாயே தம் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்போது இங்கே வார்த்தையை அழகாய் சொல்லுகிறது, என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே. ஆமென். நமக்கு நல்லா தெரியும், நம்மை தாயின் கருவில் உண்டாக செய்தது முதல் உருவேற்படுத்தின நாளிலிருந்து இந்த நாள், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை நடத்துகிறது கர்த்தர். குறிப்பாக இந்த பூமியிலே பிறக்க செய்தவர் கர்த்தர். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிற, உள்ளே உண்டாகி எத்தனையோ அபார்ஷன், எத்தனையோ பிள்ளைகள் இறந்து போகிறது, இப்படி பல காரியங்களை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி அவர்களை நான் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்களுக்கு நல்ல பிள்ளை செல்வங்களை கர்த்தர் தருவாராக. குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கட்டளையிடுவாராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து உண்டாகக்கூடியது, தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே உங்களை, உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவாராக. அப்போது கற்பத்திலிருந்து எடுத்த தேவனுக்கு நல்லா தெரியுங்க, என் பிள்ளைக்கு நான் எதை கொடுக்கணும், என் குழந்தைக்கு நான் எதை கொடுக்கணும், என் பிள்ளைய குறித்து நான் எப்படியெல்லாம் சந்தோஷப்படணும் என்பதை என்னை உருவாக்கின, உருவேற்படுத்தின தேவன் அதை அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிற கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை கிடைக்கும்படி செய்து உங்கள் வாழ்க்கையில் உண்ண உணவும், உடுக்க உடையும், ஆகாரங்களையும், பலனையும், சத்துவத்தையும், ஆரோக்கியத்தையும் கொடுத்து நடத்தி வருகிறவர் அவர் தாங்க. இதுவரையில் நடத்துகிறார்ல, இனியும் உங்களை நடத்துவார். உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், முதிர் வயதிலும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னவர் கடைசி வரையிலும் உங்களை ரட்சிக்கிறவர் அவரே. கடைசி வரையிலும் உங்களை நடத்துகிறவர் அவரே. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை, ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. அதான் வேதத்தில் வாசிக்கும்போது யாக்கோபு சொல்லுவார், வெறுங்கையனாய் வந்தேன், இப்பொழுதோ இவ்விரு பரிவாரங்களை உடையவனானேன். தாவீது சொல்லுவார், இதுவரையிலும் கர்த்தர் என்னை நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தர் உங்களை கற்பத்திலிருந்து எடுத்த நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் நடத்தினார், இனியும் கர்த்தர் நடத்துவார். தேவ பிள்ளையே, உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள், கற்பத்திலிருந்து எடுத்தவர் அவர். எடுத்தவர் உங்கள் சந்ததியை போஷித்து, எடுத்தவர் உங்கள் சந்ததிக்குரிய தேவைகளை சந்தித்து, எடுத்தவர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் வர்த்திக்க செய்து பெருக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அமேன், அமேன். கண்களை மூடி ஜெபிக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், இந்த நிச்சயம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். எடுத்தவர் எங்கள் தேவைகளை சந்திப்பீர், ஆச்சரியமாய் நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.